அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு 10 days 10 டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 5 தாங்க நம்ம பார்க்க போறோம். எல்லா கொஸ்டின்ஸுமே பெஸ்ட் அப்ரோச்சாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கிளிக் டு ரெடி அப்படிங்கும்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிடிஎஃப் ஆகட்டும், அப்புறம் வீடியோவோட லிங்க் ஆகட்டும், அது எல்லாமே நம்ம ஈஸியாக அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இது வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 1, 2, 3, 4 எல்லாத்தோட வீடியோ எக்ஸ்பிளனேஷன் லிங்க்குமே யூடியூபோட லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்குங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்டா நீங்க டெலகிராம் வராமையே உங்களால பிடிஎஃப் வந்து எடுத்துக்க முடியும். அதோட லிங்க்குமே நான் கீழே வைக்கிறேன், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் உங்கள் ஸ்டடி குரூப் எதனாலும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 உருளைகள் ஒரே கன அளவை கொண்டுள்ளன, ஆனால் இரண்டாவது உருளையின் அடிப்பகுதியின் ஆரம் முதல் உருளையின் அடிப்பகுதியின் ஆரத்தை விட 20% குறைவாக உள்ளது. முதல் உருளையின் உயரத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாவது உருளையின் உயரம் எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்பா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 சிலிண்டர் இருக்குப்பா. ஓகேவா? சிலிண்டர்னா என்ன சொல்லுவோம்? ஸோ இது சிலிண்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சிலிண்டர், இது சிலிண்டர் 1, இது சிலிண்டர் 2பா. ஸோ சிலிண்டர் 1, சிலிண்டர் 2, இந்த 2 சிலிண்டரோட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு உருளையோட கன அளவுமே சமம்னு சொல்லிட்டாங்கப்பா. இந்த 2 உருளையோட கன அளவுமே சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப கன அளவோட ஃபார்முலா என்னது? ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதோட கன அளவோட ஃபார்முலா என்னப்பா? பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். ஏன் சார் 2 தடவை எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சிலிண்டர், இந்த பக்கம் ஒரு சிலிண்டர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த 2 சிலிண்டரோட கன அளவு சமம் சொல்லிட்டாங்க, ஒரே அளவா இருக்குன்ட்டாங்க, சேமா இருக்குன்ட்டாங்க. அதனால நான் ஈக்குவல் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இப்போ இந்ததோட ரேடியஸ், ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட ரேடியஸ் அதாவது சொல்றாங்க பாருங்க, ஆனால் இரண்டாவது உருளையின் அடிப்பாகத்தின் ஆரம் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான், இது முதல்து, இது இரண்டாவதோட சிலிண்டர். இப்போ இரண்டாவது சிலிண்டரோட ஆரம் முதல் உருளையின் ஆரத்தை விட 20% குறைவா இருக்கான். அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானா எடுத்துக்கிறேன், இது நான் 100% நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதோட ரேடியஸை நான் 100% எடுத்துக்கிட்டேன்னா இதை விட எவ்வளவு கம்மியா இருக்கணுமா? 20% கம்மியா இருக்கணும் பாப்பா. கொஞ்சம் கவனமா பாருங்க, புரியும். ரெண்டாவது தான் முதலை விட குறைவா இருக்கணுங்கிறாங்க. அப்போ முதல் இது வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிறேன். 100ன்னு எடுத்துக்கிட்டா 20 கம்மியா இருந்தா அப்ப ரெண்டாவது உருளையோட ரேடியஸ் எவ்வளவா இருக்கும்? 80% இருக்கும். 100 மைனஸ் 20 80% இருக்கும். இப்போ 80%னா இப்படி இவ்வளவு பெருசுக்கு இருந்தா என்னால சால்வ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்? இதை சிம்பிளிஃபை பண்ண போறேன். 20ஆல் அடிச்சனா 5, 20ஆல் அடிச்சனா எனக்கு 4. அப்போ முதல் உருளையோட ரேடியஸ் R1 ஈக்குவல் டு 5, இரண்டாவது உருளையோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா R2 ஈக்குவல் டு 4. என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்படிதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். கிளியராப்பா? ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ பாருங்க, இதை வந்து நம்ம என்ன சொல்றாங்க, எவ்வளவு அதிகமா இருக்கும் குறைவா இருக்கும் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது R1, இது R2. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் R1 R2ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? இது எழுதணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, ஹைட் எவ்வளவா இருக்கும்னு கேட்குறாங்க. இது H1, இது H2வா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பையும் கேன்சல் ஆகுமா? பையனா 22/7. நேத்து ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணாங்க, பையோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா, பையோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல சொல்லணும் அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா ரேடியன்ல சொல்லணும் அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை கமெண்ட்லயும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகேவா? ஸோ என்னையும் மதிச்சு ஒரு ஆளா நீங்க கமெண்ட்ல கீழே கமெண்ட் பண்ணீங்களா? ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ இதுவும் கேன்சல் ஆகுப்பா. இப்போ R1 என்னப்பா? R1 வந்து 5பா. அப்போ R1 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 25, அதாவது 5 ஸ்கொயர் பண்ணா 25 இன்ட்டு H1 ஈக்குவல் டு, இங்க R2 என்னப்பா? 4 ஸ்கொயர் பண்ண என்னப்பா? 16 இன்ட்டு H2. அப்போ H1 டிவைடட் பை
H2 ஈக்குவல் டு 16, இந்த 25 இந்த பக்கம் கீழே வருது, 25 கீழே வருது. அப்போ கீழே வருமா? அப்போ H1 ஓட ரேஷியோ என்னப்பா? H1 ஓட ரேஷியோ 16, H2 ஓட ரேஷியோ என்னப்பா? 25. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முதல் உருளையின் உயரத்தோடு ஒப்பிடும்போது இரண்டாவது உருளையின் உயரம் எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அதிகம் சதவீதம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா நான் ஒரு ஃபார்மேட் சொல்லியிருப்பேன். ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு, ரெண்டு H1க்கும் H2க்குள்ள வேறுபாடு டிவைடட் பை இங்க அதிகம்னு வந்துருச்சுன்னா, இங்க அதிகம் தானே கொஸ்டின்ல கேட்குறாங்க, எத்தனை சதவீதம் அதிகம் தானே கேட்குறாங்க. அப்போ கீழே நம்ம குறைவு அப்படிங்கிறத நம்ம போட்டணும். குறைவு இன்ட்டு 100%. இது நம்ம பர்சன்டேஜ் எடுக்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த குரூப் 4 முடிவிட்டு நம்ம குரூப் 2க்கு ஃப்ரீயாகவே ஒரு யூடியூப்ல நம்ம கிளாஸஸ் ஒரு பேட்சாகவே கொண்டு போகலாம். அதுக்கும் ஐடியா இருக்கு. அது கம்ப்ளீட்டாக உங்களோட சப்போர்ட்னால தான் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அதிகம் சதவீதம் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியுமா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வேறுபாடு என்னப்பா? எதுக்கு வேறுபாடு? இங்க பாருங்க, இதுக்குள்ள வேறுபாடு 16க்கும் 25க்குள்ள வேறுபாடு என்னப்பா? எவ்வளோ? ஒரு 25லேருந்து 16 போச்சுன்னா எவ்வளோப்பா? 9 டிவைடட் பை இந்த ரெண்டுத்துல எதுப்பா குறைவா இருக்கு, எதோட வேல்யூப்பா கம்மியா இருக்கு? இங்க பாருங்க, ஏதோ இங்க குறைவுன்னு தானே இருக்கு டினாமினேட்டர்ல. அப்போ இது ரெண்டுத்துல 16 சின்னதா 25 சின்னதா? 16 தான் சின்னது. இன்ட்டு 100%. அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அடிச்சிடலாமா? கடகடன்னு அடிச்சிடலாமா? அடிச்சோம்னா என்ன வரும்? இதை 4ஆல் அடிச்சுன்னா 4 16, இதை 4ஆல் அடிச்சுன்னா 25. அப்போ 9 பெருக்கல் 25 எவ்வளவு தெரியுங்களா? 250ல ஒரு 25 போச்சுன்னா 225 டிவைடட் பை 4%. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறது வந்துருச்சு. ஆனா இங்க கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க 55.25 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நம்ம அடிச்சோம்னா என்ன ஆகும்? அப்போ ஒரு நாள் 4, இங்க என்ன எதால் அடிக்க முடியும்? நான் டிஃப்ரெண்டா அடிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்போ இது எதால் அடிக்க முடியும்? 4 5 20, 5 20 மீதி 2, 6 24 மீதி 1 இருக்கும். ஒரு 0 போட்டோம்னா 10 ஆகும். 2 10, 5 56.25%. எங்க பாருக்கு? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சீரியஸாவே இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொஸ்டின் பா. ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது கிடையாது. ஆனா இந்த மாடல்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல இனிமேல் கேட்கலாம். கிளியரா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த செஷன்ல ஒரு 5ல இருந்து ஒரு 6-7 கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். மற்றதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி அப்படியே இருக்கு, டிட்டோவா இருக்கும். அப்படியே நீங்க வந்து டக்குன்னு ஆன்சர் போடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 2 4 6 24 120. அதாவது 1 2 6 24 120 டேஷ்னு கேட்குறாங்க. அப்போ 1 2 மாற இங்க பாத்தீங்கன்னா ஹியூஜா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது. 6 24 மாறு, 24 120 மாறுது. அப்போ கூட்டு இருக்க முடியாது. இது ஒரு ஜிபியா தான் இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாருங்க, 1 2 மாற நான் 2ஆல பெருக்கியிருக்கேன். 2 3 6 மாற நான் 3ஆல பெருக்கியிருக்கேன். 6 24 மாற நான் 4ஆல பெருக்கியிருக்கேன். 24 120 மாறணும்னா 5ஆல பெருக்கியிருக்கேன். அடுத்து 6ஆல பெருக்குவேன். 6 பெருக்கல் 12 எவ்வளோங்க? 72. ஒரு 0 சேர்த்துக்கலாம். அடுத்த நம்பர் என்ன வரும்? 720. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஈஸியான சம் தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஒரு சீரியஸா, இது ஒரு நல்ல கொஸ்டின் பா. பாருங்க, சீட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் எ ஸ்கூல் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 7:8:9. There is the proportional to increase to seats by 30%, 40% and 50% respectively. What will be the ratio of increased the seats அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொபோசல் கொடுக்குறாங்களா? இருக்கிற ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற சீட்டு வந்து இந்த ரேஷியோவில் இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்றாங்க? சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். மேக்ஸில் வந்து 30%, ஃபிசிக்ஸில் வந்து 40%, கெமிஸ்ட்ரியில் 50% இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் மேக்ஸ், அப்புறம் ஃபிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போ ஃபிசிக்ஸில் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ரேஷியோவை எழுதிடுறேன். ரேஷியோவை நான் எழுதிடுறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்லித்தரேன், ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகேவா? 7 8 9 கரெக்டாக போட்டேன்னா கரெக்டாக போட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20%. ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆகுதா? 30% இன்க்ரீஸ் ஆகுதா?
ஐயா சாமி 7ல் 30% எவ்வளோப்பா? 7ல் 30% எவ்வளோ? எப்படி பார்க்கறது? 7ல் 30%, 30 டிவைடட் பை 100 அடிச்சோம் நமக்கு என்ன வரும்? இது அடிக்கலாம், இது அடிக்கலாம். 7 3 21க்கு 1, கீழே 10 இருக்குமா? 10ங்கும்போது எவ்வளோ வரும்? 2.1. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க? 30% இன்க்ரீஸ் ஆகுறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 2.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஆல்ரெடி 7, இப்போ 2.1, ரெண்டையும் கூட்டினோம்னா இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு, கூடி தானே இருக்கு. அப்போ 7 + 2.1 9.1. முடிஞ்சுதா? முடிஞ்சது. அடுத்ததை பாருங்க. அடுத்தது அதே மாதிரி தான். இப்போ அடுத்ததுல பாருங்க 8 பிசிக்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? 40%. அப்போ 40% அப்படிங்கிறது 8ல் 40% எவ்வளோங்க? 8ல் 40% எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? 8ல் 40%, 40 டிவைடட் பை 100. இது அடிக்கலாம், இது அடிக்கலாம். 8 32, கீழே 10. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 3.2. கிளியரா? அப்போ 3.2 இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? 3.2. அப்போ 8 + 3.2 எவ்வளோப்பா? 11.2. அடுத்தது பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க 9. பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில எவ்வளவு சொல்லிருக்காங்க? 50%. அப்போ அதாவது பாத்தீங்கன்னா 9ல் 50% எவ்வளோப்பா? 9ல் பாதி எவ்வளோ? 4.5. அப்போ 4.5 இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ 9 + 4.5 13.5. அவ்வளோதாப்பா. இதுதான்ப்பா அதோட இப்போ ரிவைஸ் பண்ண சீட் ஆகட்டும். இது எல்லாமே ரேஷியோல இருக்கா? இங்க பாருங்க 9.1, 11.2, 13.5. இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல. இப்படி இருந்தாலும் சரிதான். அங்க அப்படி இல்லாம எப்படி இருக்கு? 10ஆல எல்லாம் ஒரு டிஜிட்ஸ் தள்ளி தள்ளி வச்சுட்டாங்க. இதை நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 91. இதை 10ஆல மல்டிபிள் பண்ணா 112. இதை 10ஆல மல்டிபிள் பண்ணா 135. அவ்வளோதான் என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 91:112:135. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ரொம்ப இதில் இந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போ குரூப் 1ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 1ல் சேவிங்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டு, எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ கொடுத்துட்டு, அப்புறம் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட இன்கம் இத்தனை % இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க குரூப் 1ல். ஸோ அதனால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. கிளியராப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் இஃப் அ புக் மார்க்ட் அட் 900, அதாவது 900 90 ரூபாய். ஓகேவா? இட் இஸ் சோல்டு ஃபார் 76 அப்படிங்கிறாங்க. 90 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு புத்தகம் 76 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்கும்? ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து எவ்வளோப்பா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலாவை எழுதிருங்க. டிஸ்கவுண்ட் டிவைடட் பை எதுப்பா? மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100. இதெல்லாம் ஃபார்முலாஸ். இதெல்லாம் எழுதியே ஆகணுங்கிறது கிடையாது. பட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோப்பா? டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 90. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 76. அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? 14 ரூபாய் வித்தியாசம் இருக்கா? 14 தானேப்பா? 14 தான். அப்போ டிஸ்கவுண்ட் 14. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்கும்? எவ்வளோப்பா? 14. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 90 டிவைடட் பை இன்ட்டு 100. அப்போ அடிக்கலாமா? அடிச்சோம் நமக்கு என்ன வரும்? ஸோ இதை அடிக்கலாம். இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. கிளியரா? அடிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? 9 இங்க அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 9 மீதி எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். ஒரு ஸ்தானத்தை தள்ளி புள்ளி வச்சு 50 மாறிடும். அப்போ 5 45. ஸோ 1.5ஐயும் 10ஐயும் பெருக்குனா எதுல வரும்? 15ன்னு வரும். ஸோ 15ல் ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டா நீங்க 15.56 நீங்க எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் இங்க இருக்கிற ஆப்ஷன்ல 15.78 ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்ப அப்ராப்ரியேட்டா நீங்க ஆன்சர் எடுக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தானப்பா இருக்கு 15ல். ஸோ 15ல் 15.56 தானே இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஸோ மற்றது நீங்க எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. 1.5 பெருக்கல் 10. கிளியரா? ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆயிடும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். குறைஞ்சது 30 செகண்ட்ஸ்ல இருந்து 40 செகண்ட்ஸ் தான். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுனால இவ்வளவு நேரம் ஆகுது. நீங்க இதையும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற ஃபார்முலாவே நீங்க போய் ரஃப் ஷீட்ல போய் எக்ஸாம் ஹால்ல போய் எழுத போறீங்களா?
மனசுல தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். நீங்க எக்ஸாம்களில் போய் போடணுன்ற அவசியமே கிடையாது. இங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஃபார்முலாவை நான் எழுதுறேன். டிஸ்டன்ஸ் அதாவது டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் நான் எழுதுறேன். நீங்க போய் எக்ஸாம்ல எழுதி யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சால் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த 30 to 40 செகண்ட்ஸ்லேயே அழகாக சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். கிளியராப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 5th ஒன் பாருங்க. A = 1, B = 2, C = 3 up to Z = 26 என எடுத்துக்கொண்டால் LCM of HCF. ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின்ல. இது HCF LCM நினைச்சிருவீங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியல. கொஸ்டினை பார்த்த உடனே HCF LCM நினைப்பீங்க. அது கிடையாது. அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, LCM கண்டுபிடிப்பா எந்தெந்த நம்பர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு, சிக்கு, எஃப்க்கு, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம்க்கு ஈக்குவலா இல்லாத கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது இருக்குன்னு கேட்குறான். அப்போ எல்சிஎம் நான் என்ன பண்ணும்? ஸோ எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? ஹச்சுக்கு என்ன நம்பர்ப்பா? ஹச்சோட நம்பர் என்னவா இருக்கும்? அபியஸா ஏங்கிறது 1னா, பிங்கிறது 2, சிங்கிறது 3, டிங்கிறது 4, அப்படியே போனால் ஹச் அப்படிங்கிறது பிளேஸ் வேல்யூ 8 இருக்கும். சிங்கிறது என்னப்பா? சிங்கிறது 3 இருக்கும். எஃப்ங்கிறது 6 இருக்கும். இந்த 3க்குமே என்ன எடுக்கணும்? இந்த 3 நம்பருக்குமே எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னப்பா? 8, 3, 6க்கு எல்சிஎம் கண்ணை மூட்டு எடுக்கணும். எல்சிஎம் ஈக்குவல் எவ்வளோப்பா? 24. இப்போ அவன் கொஸ்டின்ல என்ன கேட்குறான்னா, ஆப்ஷன்ல எல்சிஎம்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடாதுங்கிறான். அப்போ எக்ஸோட பிளேஸ் வேல்யூ என்னப்பா? எக்ஸோட பிளேஸ் வேல்யூ 24 இருக்கக்கூடாது. சமம் இல்லாதது எது அப்படிங்கிறான். அப்போ இது வராது. ஈங்கிறது என்னப்பா? ஈங்கிறது 5 ஒரு நிமிஷம். 5 பிளஸ் எஸ்ங்கிறது 19. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 24. இது வருமா? வரவே வராது. கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்க. அதே மாதிரி இதுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே என்னப்பா வரும்? இதுக்கு நான் வேற வேல்யூ போட்டு, இது வேற கலர் போட்டுக்கிறேன். ஏங்கிறது என்னப்பா? ஏங்கிறது 1, சிங்கிறது 3, ஹச்சுங்கிறது 8. இதை 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 12. அப்போ இதுதான் 24க்கு ஈக்குவல் இல்லாம இருக்கு. ஸோ தட் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நீங்க இதை எடுத்து பாருங்களேன். இங்க ஆப்ஷன் டி எடுத்து பாருங்களேன். ஆப்ஷன் டி என்னவா இருக்கும்? ஏங்கிறது 1 இன்ட்டு சிங்கிறது 3 இன்ட்டு 8. 1 பெருக்கல் 3 3, 3 பெருக்கல் 8 24. இதுவுமே ஈக்குவலா இருக்கு, இதுவுமே ஈக்குவலா இருக்கு, இதுவுமே ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல் இல்லாத ஆப்ஷன் எதுன்னு தான் கேட்கிறான். ஈக்குவல் இல்லாத ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான். கொஷினை கொஞ்சம் நல்லாவே கவனமா ரீட் பண்ணி பார்க்கணும். கிளியராப்பா? ஸோ புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 + ... 30 + 31 + 30 + 21 + ... +3 + 2 + 1 அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதுவுமே ஸ்பெஷல் சீரீஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான்ப்பா. ஸோ இங்க பாருங்க 31 இருக்கா? ஸோ 31 இருக்குப்பா. ஸோ இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பக்கம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இந்த பக்கமுமே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ ஒண்ணுமே இல்லப்பா, சிம்பிளா நம்மளால போட முடியும். இந்த சீக்வன்ஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஃபார்முலா ரிவிஷன் பண்றப்போ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 1 + 2 + 3 + 2 + 1. ஏன்னா சார் சின்னதாக எழுதியிருக்கீங்க. இங்கே பாருங்க, அதே மாதிரி தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்காப்பா. ஸோ 3 தான் பெரிய நம்பர். அதே மாதிரி குட்டியாக சின்னதாக இந்த பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோட வேல்யூ என்னவாப்பா இருக்கும்? 3. ஸோ இங்கே பாருங்க 1 + 2 3, 1 + 2 3, 3 + 3 6, 6 + 1 3 9. இந்த 9 அப்படிங்கிறது நான் 3 ஸ்கொயர்னு போடலாமா போடக்கூடாதா? இங்க இருக்கிற வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கேன். போடலாமா போடக்கூடாதா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ 1 + 2 + 3 + 4 + 3 + 2 + 1 இதோட வேல்யூ எவ்வளோப்பா அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இதை ஃபுல்லாக கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 6. இதை ஃபுல்லாக கூட்டினா என்ன வரும்? ஒரு 6. 6 + 6 12. 12 + ஒரு 4 எவ்வளோப்பா? 16. 16ங்கிறது என்னப்பா? 4 ஸ்கொயர் போடலாமா போடக்கூடாதா? அப்போ இங்க இருக்கிற வேல்யூ தானே எப்படி போட்டிருக்கோம்?
அதே மாதிரிதான் இங்க பாருங்க 30 இந்த பக்கம் அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி இந்த பக்கமும் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ மிட்ல இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 31 ஸ்கொயர் பண்ண எவ்வளவுப்பா? 30 ஸ்கொயர் பண்ணா 900, 31 ஸ்கொயர் பண்ணா 961. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மேட் பா. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நேரங்களில் கேட்டிருக்காங்க. நீங்க பார்க்கறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதை மட்டும்தான் நீங்க பார்த்துருப்பீங்க. அது இல்லாம நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது. அதுல இருக்கிற கொஸ்டின்ல இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஃபார்மேட்டும் கூட. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீ பெரு வட்டங்களின் எண்ணிக்கை, அதாவது ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ். அதாவது இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பியர்ல எத்தனை சர்க்கிள் வரைய முடியும் அப்படின்னு கேட்டா இதுவுமே ஒரு சர்க்கிள் தான், இது ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீ பெரு பொது வட்டங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இதுல எவ்வளவு வரைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல ஒரு பெரிய சர்க்கிள் இது மட்டும்தான்ப்பா நம்மளால வரைய முடியும். இது ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் வரைய முடியும். எண்ணற்ற இன்ஃபைனைட் எங்க வரைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர்ப்பா. ஸோ ஆனா ஒரு ஸ்பியரா இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு ஹெமிஸ்பியர்ல நம்மளால ஒரு அரை வட்டம் தான் ஒரு வட்டம் தான், ஒரு கிரேட்டஸ்ட் சர்க்கிள் தான் நம்மளால வரைய முடியும். ஆனா இப்போ இதுல எத்தனை சர்க்கிள் வரைய முடியும்? ஒரு ஹெமிஸ்பியர்ல ஒரு ஸ்பியர்ல எத்தனை சர்க்கிள் வரைய முடியும்னா இன்ஃபைனைட், எண்ணில அடங்கா. ஓகேவா? எத்தனை சர்க்கிள் வேணா நல்லா வரைய முடியும். இப்படி ஒரு சர்க்கிள் வரையலாம், இப்படி ஒரு சர்க்கிள் வரையலாம், இப்படி ஒரு சர்க்கிள் வரையலாம். எப்படினாலும் எத்தனை சர்க்கிள் வேணா நம்மளால வரைஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? ஹவு மெனி கிரேட் சர்க்கிள் கேன் ஸ்பியர் ஹாவ் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அதாவது பாத்தீங்கன்னா எத்தனை சர்க்கிள் ஒரு ஸ்பியர்ல, ஒரு கோலத்துல எத்தனை சர்க்கிள், எத்தனை வட்டம், மீ பெரு வட்டம் உங்களால வரைய முடியும்னா எண்ணில் அடங்கா வரைய முடியும். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு அரை கோலத்துல எத்தனை வட்டம் வரைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வட்டம் தான் வரைய முடியும். இதை கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா a circle can have infinite many diameters. ஐயா இதுவும் ஒரு டயாமீட்டர் தான். இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு டயோமீட்டர் தான், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு டயாமீட்டர் தான், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு டயாமீட்டர் தான், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு டயாமீட்டர் தான். சோ இந்த மாதிரி எத்தனை டயாமீட்டர் வேணா உங்களால வரைய முடியும். ஓகேவா? ஸ்பியர்ல எத்தனை வட்டம் வரைய முடியும்? இன்ஃபைனைட். அதுவே ஒரு சர்க்கிள்ல எத்தனை டயாமீட்டர் நம்மளால வரைய முடியும்னு கேட்டா இன்ஃபினிட்டி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாமா? சோ அடுத்தது பாருங்க. ஒரு நிகழ்வில் 18 பேர் ஆங்கிலம் பேசுகிறார்கள், 20 பேர் இந்தி பேசுகிறார்கள், 10 பேர் பெங்காலி பேசுகிறார்கள், 11 பேர் இந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டையும் பேசுகிறார்கள், 6 பேர் இந்தி மற்றும் பெங்காலி இரண்டையும் பேசுகிறார்கள், 7 பேர் பெங்காலி மற்றும் ஆங்கிலம் பேசுகிறார்கள், 5 பேர் 3 மொழிகளையும் பேசுகிறார்கள் எனில் குழுவில் உள்ள மொத்த எத்தனை பேர் உள்ளனர் அப்படின்னு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நானா எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது இங்கிலீஷ்னு எடுத்துக்கிறப்பா. இது இங்கிலீஷ். இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தின்னு நான் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிற சர்க்கிள் நான் எடுத்துக்கிறேன் பெங்காலின்னு எடுத்துக்கிறப்பா. இப்போ மொத்தம் இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை பேர் பேசுறாங்களா? மொத்தம் 18 பேர் பேசுறாங்களாப்பா. ஹிந்தி எத்தனை பேர் பேசுறாங்களா? 20 பேர் பேசுறாங்களா? அதே மாதிரி பெங்காலி எத்தனை பேர் பேசுறாங்களா? 11 பேரா? 10 பேர் பேசுறாங்கப்பா. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 11 பேர் இந்தியும் ஆங்கிலம் இரண்டையும் பேசுகிறார்கள். எதுப்பா? இது இங்கிலீஷ், இது ஹிந்தி. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது, இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளவு சொல்றாங்க? எத்தனை பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர்? 11 பேர் பேசுறாங்கப்பா. கிளியரா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர்லயே போட்டுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 6 பேர் இந்தியும் பெங்காலியும் பேசுறாங்க. அப்போ 6 பேர் பாத்தீங்கன்னா ஹிந்தியும் பெங்காலியும் பேசுறாங்க. மொத்தம் 6 பேர் இங்க பேசுறாங்க மொத்தமா. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்காலி இரண்டையும் பேசுறாங்க. 7 பேர் பெங்காலியையும் இங்கிலீஷையும் பேசுறாங்க இங்க இருந்து. ஸோ நான் படம் வரைகிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ வெண்டாயிரம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கிறது கிடையாது, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, 5 பேர் 3 மொழியும் பேசுகிறார்கள். அப்போ 5 பேர் 3 மொழியும் பேசுறாங்களப்பா. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற இவங்க பாத்தீங்கன்னா 3 மொழியும் பேசுறவங்கப்பா. ஸோ இந்த எல்லோ கலர்ல பாத்தீங்களா, இவங்க 3 மொழியும் பேசுறவங்க. எத்தனை பேர் பேசுறாங்களா? 5 பேர் பேசுறாங்களா?
அப்போ 5 பேர் பேசுறாங்கன்னா மொத்தம் இதுல 11 பேர், இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது 11 பேர். இந்த 11 பேர்ல 5 பேர் இங்க இருக்காங்கன்னா அப்போ எத்தனை பேர் தான் இங்க இருப்பாங்க? 6 பேர் இருந்திருப்பாங்க. கவனமா புரியுதாப்பா? அப்போ இங்க மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்க, இங்க 5 பேர் இருக்காங்கன்னா இங்க ஒரு ஆள் இருப்பாங்க. 1 + 5 6 மாறிச்சா, 5 + 6 11 மாறிச்சா. அதே மாதிரிதான் இங்க 6 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கேயும் 6 இங்கேயும் 6. பெங்காலில எத்தனை பேர் பெங்காலியும் ஆங்கிலமும் பேசுறது? மொத்தம் 7 பேர் பேசியிருப்பாங்க. 6 பேர் கிடையாது, 7 பேர் பேசியிருப்பாங்க. அப்போ இங்க 2 பேர்ப்பா. கிளியரா? அப்போ இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இங்க 6 பேர்னா இங்க 5 பேர் இருக்காங்கன்னா இங்க ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? அப்போ இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க மொத்தம்? ஆங்கிலத்துல மட்டும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மொத்தம் 18 பேர். அதுல 6 + 5 11, 11 + 2 13, 18 - 13 மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் ஆங்கிலம் மட்டும் பேசியிருப்பாங்க. கிளியராப்பா? இங்க 11 6 5 11 11, இங்க எத்தனை பேருப்பா? 1 12. அப்போ மொத்தம் இதுல 20 பேர் இருக்காங்க. 20ல 12 போச்சுன்னா இதுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 8 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 + 5 7, 7 + 1 8. ஓகேவா? சோ 8 பேர், மொத்தம் 10 பேர். அதுல 8 பேர் பேசிட்டாங்கன்னா மீதி 2 பேர் இங்க இருப்பாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இந்த இதுல இருந்திருக்காங்க? மொத்தம் எத்தனை பேர் இந்த இதுல இருந்திருக்காங்க? குழுவுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு கொஸ்டின்ல கேட்கறாங்க. கிளியரா? சோ பார்க்கலாமா? சோ இங்க பாருங்க, மொத்தம் எத்தனை பேர்? இங்க ஒரு 5. நான் இந்த ப்ளூ கலர்ல ஷேட் பண்றது மட்டும் பாருங்க. 5 ஒரு இது 1 7. ஓகேவா? இங்க ஒரு 5 எவ்வளோப்பா? 12. 12 ஒரு 6 எவ்வளோப்பா? 12 ஒரு 6 20. 20. ஓகேவா? இங்க எவ்வளோப்பா? 20. 11 11 17, 11 15, 16 18, 26 27 29. மொத்தம் 29 பேர். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? மொத்தம் எத்தனை பேர்னா 29 பேர் இந்த குழுவுல இருந்திருப்பாங்க, இந்த குரூப்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர சென்டிமீட்டர் 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காணுங்க. உருளையோட கன அளவோட ஃபார்முலா என்னப்பா? உருளையோட கன அளவோட ஃபார்முலா என்னதுப்பா? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இங்க ஹச் கொடுத்துட்டாங்க. ஆரம் பை ஆர் ஸ்கொயர்டு எவ்வளோ? 500. ஹச் எவ்வளோ? 4. 500 × 4 எவ்வளோப்பா? 2000 மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா, ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த ஒன்று பாருங்க, 10வது கொஸ்டின். சோ இதோட வேல்யூ நீங்க வேல்யூ புட் மெத்தட்ல நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குப்பா. அதை விட்டுட்டு நீங்க வந்து கிராஸ் மல்டிபிள் பண்றீங்க. இப்போ ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3x + 4y / 4x + 6y = 22 / 32 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். இதை என்ன பண்ணுவோம்? இந்த 32 இந்த பக்கம் கொண்டு போவோம், இந்த 22 இந்த பக்கம் கொண்டு போய் கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம xyயோட வேல்யூ கண்டுபிடிப்போங்க. இதை இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னா 3x + 4y / 4x + 6y = 22 / 32. கிளியரா? சோ 22 / 32. அப்ப அடிச்சோம் நமக்கு என்ன வரும்? இங்க 2 ஆல் அடிச்சனா 11, இது 2 ஆல் அடிச்சனா எவ்வளவு வரும்? 2 ஆல் அடிச்சனா 16. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. சிம்பிளிஃபை பண்ண முடியாதானே? இது 11 ஆல் அடிப்போம், இது 16 ஆல் அடிப்போம். கரெக்ட் தானப்பா? கரெக்ட் தான். இப்போ நான் இதோட வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்ப்பா. இதோட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 4. கரெக்ட் தான், 4x. சோ இப்போ இதோட வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க என்னப்பா வரும்? இங்க 3க்கு பதிலா நான் ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து போறேன். இப்போ x வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன், y வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன்ப்பா. இப்போ x 1ன்னு வச்சுக்கிறேன்னா 3 + 3 பெருக்கல் 1 x 3 தான். சோ அடுத்து பிளஸ் 8 டிவைடட் பை 2 4 × 1 4 தான், பிளஸ் 6 × 2 12. கரெக்டாப்பா? கரெக்ட் தான். அப்ப என்னவா இருக்கும்? பெருக்கணும்னா கூட்டணும்னா 11 / 16. அப்போ x ஓட வேல்யூ 1:2, x y = 1:2. இப்படியே எடுத்து போட்டு போயிடலாம். இன்கேஸ் நீங்க வேற நம்பர்ல இன்கேஸ் ஆப்ஷன் டில தான் 1:2 இருக்குன்னு வச்சாலும் கூட நீங்க என்ன கேட்டா நீங்க ஆப்ஷன்ஸ் இருந்து எடுத்து போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி 11 இதை 16ன்னு போட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போவீங்க, இதை இந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துருப்பா. எப்படிப்பா? இப்போ 16 33ஆல் பெருக்கணும்னா 48x ப்ளஸ் 44y ஈக்குவல் டு 44y. 16 × 4 எவ்வளோங்க? 16 × 4 64. சாரி 64. 44x ப்ளஸ் 66y. ஓகேவா? ஸோ அப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா 2y இருக்கும். இது எவ்வளோ இருக்கும்? 2y இருக்கும். இது எவ்வளோவா இருக்கும்? 4x இருக்கும். அப்போ x டிவைடட் பை y ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 1 டிவைடட் பை 2 இருக்கும். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க போட்டுக்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 11வது கொஸ்டின். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பி இன் மீ போ மா எல்சிஎம் என்னன்னு கேட்கிறான். எல்சிஎம் என்ன? இது டிஃபால்ட்டா இருக்கிற மெத்தட்பா. அதாவது பாத்தீங்கன்னா ஏ பின்னு 2 நம்பர் இருக்குப்பா. ஏ பின்னு நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பரோட ரேஷியோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அந்த 2 நம்பரோட ரேஷியோ m/n சொல்லிட்டாங்கப்பா. m/n சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்வியஸா அதோட எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா ரெண்டு இதுல வரலாம்ப்பா. ஒன்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையும் மல்டிபிள் பண்ணலாம், இதையும் மல்டிபிள் பண்ணலாம். ஒன்னு a/n வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன வரலாம்? m/b வரலாம். இதுதான் அதோட எல்சிஎம்மா இருக்கும். நீங்க வேல்யூ புட் மெத்தட்ல எடுத்து போட்டாலும் உங்களுக்கு வருப்பா, வராதுன்னு கிடையாது. ஏஎன்னா இருக்கலாம், அப்படி எம்பியா இருக்கலாம். இந்த ரெண்டுல எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை எடுத்து போட்டலாம். ஏஎன் இருக்கா? இல்ல. எம்பி இருக்கா? இருக்கு. அப்போ இதோட எல்சிஎம் என்னப்பா? எம்பி தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுப்பா. கிளியரா? புரியும் நான் நம்புறேன். எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். எல்சிஎம்ங்கிறது என்னப்பா? ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ரேஷியோக்கு ஈக்குவலா தானப்பா இருக்கும். அதோட மல்டிபிள்ஸா தானே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கிற கான்செப்ட் தான். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்தது பாருங்க, 12வது கொஸ்டின். 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிக பெரிய கம்பியின் நீளம் என்ன? இது என்னப்பா? இது வந்து ஒரு கியூபாய்டா இருக்குப்பா. ஒரு கியூபாய்டா இருக்கு. ஒரு கியூபாய்டு என்ன சொல்லுவோம்? கன செவ்வகம் சொல்லுவோமா? கன செவ்வகம். கன செவ்வகம். ஸோ இதுதான் அது ரொம்ப பெருசா இருக்குது. டயகனல் தான்ப்பா. அப்போ ஒரு கியூபாய்டோட டயகனலோட ஃபார்முலா என்னப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் ஹச் ஸ்கொயர் நம்மளால சொல்ல முடியும். கிளியரா? அப்போ எல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எல் ஸ்கொயர் என்னப்பா? 24 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோப்பா? 576 பிளஸ் பி ஸ்கொயர் 18 ஸ்கொயர் பண்ணா 324. இதை போட்டுட்டு பெருக்கிட்டு இருக்க கூடாது. 16 ஸ்கொயர் 256. கிளியராப்பா? இது எல்லாத்தையும் கூட்டணும் நமக்கு என்னப்பா வரும்? இது எல்லாத்தையும் கூட்டணும்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எவ்வளோ? 500 800 800 1000. ஓகேவா? 1000 76 ஒரு 24 எவ்வளோப்பா? 100 100 1000 1100 1156. அப்போ ஸ்கொயர் ரூட்ல 1156 எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டா 2 பிரியும்பா. ஒன்று 34 இருக்குன்னு, இல்லை 44 இருக்கு. 44 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 40 ஸ்கொயர்டே 1600 போயிடும். ஆனா இங்க பாருங்க, வெறுமனே 1156 தான் இருக்கு. அப்போ 34ஓட ஸ்கொயரா தான் இருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸை பொறுத்து நான் போட வரேன். ஏன் நான் 44 சூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். ஏன்னா 44ங்கிறது 44 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் பண்ணாலும் 1600க்கு மேல போகும். அப்போ 44 ஸ்கொயர் பண்ணா 1600க்கு மேல தானே போகணும். இங்க இருக்கிறது என்னதுப்பா? 1186 தான் இருக்கு. அப்போ 34 தான் வரும், 44 வராது. ஆப்ஷன் சி தான். இதை போயிட்டு நம்ம ஸ்கொயர் ரூட்ல எடுத்துக்கிட்டு இருந்தா கஷ்டப்படுவோம். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதோட ஹெச்சிஎஃப். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 5/3 into 4/3, 3/5 into 5/2 into 4/4 and 3/2 into 5 into 4/3 ஓட ஹெச்சிஎஃப் என்ன? மீ போ வா என்ன? மீ பெரும் பொது வகுத்தி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஹெச்சிஎஃப்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பவர்ல இருக்கு அப்படின்னா ஹெச்சிஎஃப்ல லோயஸ்டா இருக்கிறது இருக்கணுமா, ஹையஸ்டா இருக்கணுமா? லோயஸ்டா இருக்கிறதா நம்ம எடுக்கணும், லோயரா இருக்கிறத. அப்போ 5/3 இங்க இருக்கு, 5/2 இங்க இருக்கு, 5/1 இருக்கு. அப்போ 5/1 தான் நான் எடுக்கணும். இன்ட்டு அடுத்து இங்க 4/3 இருக்கு,
இங்க 4 பவர் 2 இருக்கு, 4 இருக்கு, இங்க 4 பவர் 3 இருக்கு. அப்ப எதை எடுக்கணும்? 4 பவர் 3 தான் சின்னதா இருக்கு. இங்க பாருங்க 3 இருக்கு, 3 பவர் 5 இருக்கு, இங்கேயுமே 3 பவர் 2 இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்பர்ல நமக்கு 3 பவர்ல எதுவுமே இல்லை. ஸோ அதனால இது எடுத்துக்கூடாது. அப்போ 5 × 4 கியூப் எவ்வளவுங்க? 16 64 64 பெருக்கணும்னா எவ்வளவு? 320. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா? சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வியாபாரி ஒருவர் இரு வகையான எண்ணெய் முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலன்களில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு. அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரேட்டஸ்ட், லாங்கஸ்ட், ஓகேவா? கிரேட்டஸ்ட், லாங்கஸ்ட், பிக்கஸ்ட் அப்படிங்கிறத வார்த்தையெல்லாம் வந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. கிரேட்டஸ்ட், லாங்கஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் HCF கண்ணை மூட்டு HCF எடுத்து. அப்போ 120க்கும் 180க்கும் HCF என்னதுப்பா? 60 30 60 வரும். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அப்போ HCF என்னதுப்பா? 180க்கும் 120க்கும் HCF என்னது? 60ஆல் எடுத்தனா எனக்கு 3, இங்கே 2. அப்போ 60 லிட்டர். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 36 எண்களின் சராசரி 42 என கணக்கிடப்பட்ட பின்பு 47 என்ற எண்ணிற்கு பதிலாக 41 என்று தவறுதலாக கணக்கிடப்பட்டது எனில் என தெரிய வருகிறது. ஓகேவா? சோ என தெரிய வருகிறது. என தெரிய வருகிறது. எனவே கொடுக்கப்பட்ட எண்களின் சரியான சராசரியை கண்டறியவும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா, அதாவது புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் ஆர் மைனஸ் வேறுபாடு டிவைடட் பை உறுப்புகளின் எண்ணிக்கை. இது ஒரு ஃபார்முலாப்பா. இதை நோட் பண்ணிக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அப்போ புதிய சராசரி நியூ ஆவரேஜ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் என்னதுப்பா? 42. 36 எண்களின் சராசரி 42 42. அடுத்து பார்த்தீங்கன்னா 47 என்ற எண் 41 தவறுதலா எடுத்துட்டாங்களா? அப்ப என்ன உண்மையிலே என்ன வேல்யூ வரும்? 47க்கு பதிலாக 41 எடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? +6. அப்போ இங்க வேறுபாடு என்னதுப்பா? +6 டிவைடட் பை எத்தனை உறுப்பு? மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 36 எண்கள். அவ்வளவுதான். அப்ப அடிச்சோம்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ இதை அடிச்சோம்னா 6 6 6 36. அப்போ 42 + 1/6. 1/6 எவ்வளோப்பா? 42 + 0.1666 போயிட்டே இருக்கும். அப்போ 42.16 இதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். 42.16னாலும் சரி 7னாலும் சரி ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தரவுகளில் இருந்து நபர்களின் சராசரி உயரத்தை கண்டறியவும். ரெண்டுமே சராசரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். வெறுமனே ஒரு நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா சராசரி எடுத்துடலாம்ப்பா. மீன் எடுத்துடலாம். மீன்னாலும் சரி ஆவரேஜ்னாலும் சரி தான். ரெண்டுமே ஒன்று தான். மீன்கிறது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்ப்போம், புள்ளியல்ல பார்ப்போம். ஓகேவா? ஆவரேஜ்ங்கிறது ரீசனிங்லயும் வரும், அட் சேம் டைம் மேக்ஸ்லயுமே நமக்கு வரும். ஓகேவா? ஸோ மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? 3 பேர், ஒரு ஆளோட ஹைட் 120 தான். அப்போ 3 பேரோட ஹைட் என்னவா இருக்கும்? ரெண்டையும் பெருக்கணும்னா 3 × 120 360. அடுத்து 4 × 130 எவ்வளோ? 400 520. பெருக்கிடணும். டக்குன்னு நம்மளால பெருக்கிடணும். சும்மா அதை போயிட்டு ரஃப் ஷீட் யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. 5 × 140 700. 150 × 6 900. 160 × 2 320. கூட்டினோம்னா என்ன ஆகும்? 60 ஒரு 20 80 80 ஒரு 20 100 400 1300 2000 2800. மொத்தம் சம் எவ்வளோப்பா?
2800. அப்போ 2800 டிவைடட் பை f எவ்வளோ? f மீன்ஸ் என்னதுப்பா? நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்திருக்காங்க, இது வந்து fx, சம்மேஷன் ஆஃப் fx ஈக்குவல் டு, அப்போ ஆவரேஜ் வேணும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் fx டிவைடட் பை f, சம்மேஷன் ஆஃப் f எவ்வளோப்பா? சம்மேஷன் ஆஃப் f எவ்வளோ? 2, 8, 13, 17, 20. அப்போ 20 அடிச்சோம்னா இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 2 140. அப்போ இதோட ஆவரேஜ் எவ்வளோப்பா? 140 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடை 2 முறை வீசப்படுகிறது, அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 10 இருக்கும்போது நிகழ்தகவு என்ன? சோ நேத்தே நம்ம ப்ராபபிலிட்டில ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போங்க. ஒரு டைஸை 2 டைம் வந்து த்ரோ பண்றாங்களாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா 1,1 1,2 1,3 அப்படியே போயிட்டு 6,6 வரைக்கும் போயிடுங்க. அப்போ நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டா, நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளோ சார்ன்னு கேட்டா 36 இருக்கும்பா. இப்போ அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, அந்த 2 இலக்கங்களோட கூடுதல் 10 இருக்கணுங்கிறான். அப்போ 1,1 கூட்டினா 10 வருமா? வராது. எந்தெந்த நம்பர் எல்லாம் கூட்டினா உங்களுக்கு 10 வரும்னு கேட்டா 4,6 கூட்டினா 10 வரும். அடுத்து 5,5 கூட்டினா 10 வரும். அடுத்து 6,4 கூட்டினா 10 வரும். மீதி எதை கூட்டினாலும் உங்களுக்கு 10 வராது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? NA எவ்வளோவா இருக்கு? எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு கேட்டா NA ஈக்குவல் டு 3 டைமா இருக்கு. அப்போ என்ன ப்ராபபிலிட்டி? நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு என்னப்பா? NA டிவைடட் பை NS. ஸோ இதெல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். 3/36 அடிச்சோம்னா 1/12. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 18வது கொஸ்டின். ஒரு தொட்டியை ஒரு குழாய் மூலம் 10 மணி நேரத்தில் நிரப்ப முடியும், ஆனால் ஒரு கசிவு காரணமாக தொட்டியை நிரப்ப 11 மணி நேரம் ஆகிறது. நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஒரு பைப் இருக்குப்பா, ஒரு பைப் இருக்கு. இந்த பைப் பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துல நிரப்பிடுதான். அந்த பைப் கூட சேர்ந்து ஒரு லீக்கேஜ் ஃபார் எல்னு நான் எடுத்துக்கிறேன். லீக்கேஜ் ஆகிட்டே தானே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே தானே போகும். கூடிக்கிட்டே போனா ப்ளஸ், குறைஞ்சிக்கிட்டே போனா மைனஸ். எத்தனை மணி நேரம் ஆகுதான்? 11 மணி நேரம் ஆகுது. அப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் பார்க்குற மாதிரியே தான் 10க்கும் 11க்கு எல்சிஎம் என்னதுப்பா? 110. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 11 பிரைம் நம்பர், அதனால 10ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதோட பியோட எஃபிஷியன்சி, இந்த பைப் ஒன்னோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 10 எவ்வளோப்பா? 110 டிவைட் பை 10 11. இது எவ்வளோப்பா இருக்கும்? 10 இருக்கும். இங்கே பாருங்க, P வந்து 11னா P மைனஸ் எல் வந்து லீக்கேஜ் எவ்வளோ? 10. அப்போ இது எவ்வளோவா இருக்கும்? 10 இருக்கும். 10 இது எவ்வளோப்பா? Pங்கிறது 11னா Pங்கிறது 10ன்னு போடுறேன் பாருங்க, 11. 11 மைனஸ் எல் ஈக்குவல் டு 10னா அப்போ எல் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 1 இருக்குமா? லீக்கேஜா இருக்குமா? 1 இருக்கும். அப்போ லீக்கேஜா இருந்ததுன்னா அந்த கம்ப்ளீட்டா அந்த தொட்டி ஃபுல்லா எவ்வளவா இருக்கும்? 110 யூனிட்டா இருக்கும். டோட்டல் ஒர்க், டோட்டல் கெப்பாசிட்டி 110. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 110 கெப்பாசிட்டியை 1 எல் லீக்கேஜோட எஃபிஷியன்சி என்னது? 1 அடிச்சு கொடுத்தோம்னா அப்போ 110 டிவைடட் பை 1 110 மணி நேரத்துல அந்த தொட்டியை காலி பண்ணிடும். ஃபுல்லா இருக்கிற தொட்டியை அந்த லீக்கேஜை ஓப்பன் பண்ணிவிட்டா அவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டியை வந்து காலி பண்ணிடும். ஏன்னா எல்லோட எஃபிஷியன்சி 1, ஏன்னா பியோட பைப்போட எஃபிஷியன்சி 11 மைனஸ் எல் ஈக்குவல் டு 10. அப்போ 11ல இருந்து எந்த நம்பரை கழிச்சா எனக்கு 10 கிடைக்கும்னா எல் வந்து என்னவா தான் இருந்திருக்கணும்? 1ஆ தான் இருந்திருக்கணும். இது எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டுக்கு 4% என்ற விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 338 மொத்த தொகையாக பெறப்படுகிறது எனில் அசலை காண்க. இதுவுமே ஒரு நல்ல கேள்விப்பா. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க என்னப்பா சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% சொல்லிட்டாங்களா? 4% நம்ம 4 டிவைடட் பை 100 நம்ம போடலாம். நமக்கு அடிச்சோம்னா எனக்கு வரும்? 1 4 25, 1/25 இருக்கும். அப்போ இதுல பிரின்சிபல் என்னது, இன்ட்ரெஸ்ட் என்னது, அமௌண்ட் என்னது? பிரின்சிபல் 25, இன்ட்ரெஸ்ட் என்னப்பா 1. அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் கூட்டினா 25 பிளஸ் 1 26. அமௌண்ட் என்னப்பா 26. எப்படி கூட்டேன்னு பார்த்துக்கணும். அப்போ இது பிரின்சிபல்,
இது அமௌண்ட். எத்தனை வருஷம்? 2 வருஷம். இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல் என்னப்பா? ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல் என்னது? 25. அமௌண்ட் எவ்வளோ? 26. செகண்ட் இயர்லயும் பிரின்சிபல் எவ்வளோ? 25, 26. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 25 ஸ்கொயர் எவ்வளோ? 625 ரேஷியோ. 26 ஸ்கொயர் எவ்வளோ? 676 ரேஷியோ. எவ்வளோங்க? 2 வருஷத்தை எட்ஜில் 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதா? 338 கிடைக்குதாப்பா. அப்போ 676 ரேஷியோ 338. இப்போ 625 ரேஷியோ பிரின்சிபல் அசல் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ 676 ரேஷியோ இதை அடிச்சு பாருங்களே. இதை 338 338, இது 338 எவ்வளோப்பா? 676. 2 ரேஷியோ எவ்வளவுன்னா 1 ரூபாயாப்பா. புரியுதா? கரெக்டாக அடிக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இப்படிதான் அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இதை பிடிச்சி 2ஆல் அடிச்சுட்டு இருக்க கூடாது. அப்போ ஒரு ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? 2 ரேஷியோ 1 ரூபானா 1 ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? 2 மடங்குக்கு 1 ரூபானா 1 மடங்கு எவ்வளவா இருக்கும்? அப்போ ஒரு ரேஷியோ எவ்வளவா இருக்கும் தெரியுங்களா? 50 பைசாவா இருக்கும். 50 பைசாங்கிறத நான் 0.5ன்னு சொல்லலாம். அப்போ 625 ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ 0.5ஆல நான் மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு போச்சு. அல்லது 625ல பாதி எவ்வளவுன்னு பார்த்துட்டா போதும். 625ல பாதி எவ்வளவுங்க? 600ல பாதி 300, 25ல பாதி 12.5, 300 12.5, 312.5. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அப்படியே காத்துலயே கணக்கு போட்டு போயிடலாம். ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? அப்படியே இதையும் பெருக்கிறது அப்படியே ஓரலா சொல்லிட்டு போயிடணும். அதை பிடிச்சிட்டு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நல்ல கவனமா கவனிச்சுக்கணும்ப்பா. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வேலையை 35 நாட்களில் முடிக்க முடியும். ஏ என்பவர் ஒரு வேலை 35 நாட்களில் முடிக்க முடியும். பி என்பவர் ஏயை விட 30% குறைவாக செயல்திறன் கொண்டவர். சி என்பவர் பியை விட 25% அதிக செயல்திறன் கொண்டவர். பி மற்றும் சி இணைந்து 10 நாட்கள் வேலை செய்த பின்பு மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் தனியாக முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவுன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இப்ப பாருங்க, கொஸ்டின்ல ஏ என்பவர் இந்த பக்கம் நல்லா தெளிவா எழுதிடுறப்பா. ஓகேவா? புரியும் நான் நம்புறேங்க. ஓகேவா? இப்போ ஏ என்பவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாரா? 35 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடறாருப்பா. இப்போ என்ன சொல்றாங்க? எஃபிஷியன்சியை பத்தி இங்க பேச வர்றாங்கப்பா. என்ன சொல்றாங்க? பி என்பவர் ஏயை விட 30 குறைவா வேலை பார்க்கிறாராம். யாரை விட? ஏயை விட 30 குறைவா வேலை பார்க்கிறாராம். அப்போ ஏ 100% வச்சா பி அதை விட 30 குறைவா வேலை பார்க்கிறாராம். அப்போ நீங்க நல்லா கவனமா நீங்க கவனிச்சாதாங்க புரியும். கொஞ்சம் கேப் விட்டாலும் இது புரியாது. ஏன்னா இது ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்றதுனால நான் எங்க கையை வைக்கிறேன், எங்க மவுஸ் போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால இன்ச் பை இன்ச் நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? அப்போ நான் கம்பேர் பண்ற ஆளை 100ன்னு வச்சுக்கிறேன். இதுல இருந்து எவ்வளவு குறைதான்? 30% குறைவா வேலை பார்க்கிறாராம். புரியுதா சாமி? அப்போ 30% குறைவா வேலை பார்க்கிறாருன்னா 100 - 30 70%. இப்படி போடக்கூடாது. போட்டா தப்பா போயிடும். மீன்ஸ் என்னது? ரொம்ப பெருசா இருக்கும். இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன் பாருங்க. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி, ஏவோட எஃபிஷியன்சி 10, பியோட எஃபிஷியன்சி 7. நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அடுத்த கேஸ்ல சொல்றாங்க பாருங்க, சி என்பவர் பியை விட 25% அதிகமா. யாரை விட? பியை விட. இங்க ஏயை விடங்கிறனால ஏயை கம்பேர் பண்ணும்போது நான் 100ன்னு போட்டேன். இங்க பியை கம்பேர் பண்றதுனால பிஏ நான் 100% போட்டுக்கிறேன். எத்தனை சதவீதம் அதிகமா? 25% அதிகமாப்பா. அப்போ 100 + 20. இங்க மைனஸ் இருந்தனால 100 - 30 70ன்னு போட்டேன். இங்க பிளஸ் இருக்கு. 100 + ஏன் பிளஸ் போட்டேன்? இங்க 25% அதிகங்கிறனால நான் பிளஸ் போட்டேன். இங்க பாருங்க 30% குறைவுங்கிறனால நான் மைனஸ் போட்டேன். கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கணும். அப்போ 100 + 25 125%. இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது. நான் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இதை 25ஆல் அடிச்சா எனக்கு என்ன வரும்? 4. இதை 25ஆல் அடிச்சா எனக்கு 5. அப்போ சியோட ரேஷியோ என்னப்பா? பியோட ரேஷியோ 4, சியோட ரேஷியோ 5. அப்போ நான் இந்த ரேஷியோ மெத்தட்ல போடலாமா? ரேஷியோ மெத்தட்ல போட்டா என்ன வரும்? இங்கே 7 நான் போடணும். இங்கே என்ன போடணும்? 4 நான் போடணும். அப்போ பெருக்கணும்னா எனக்கு என்ன வரும்? 40. இங்கே எவ்வளோ வரும்? 28. இங்கே எவ்வளோ வரும்? 35.
ஏவோட ரேஷியோ 40, எஃபிஷியன்சி 40, பியோட எஃபிஷியன்சி 28, சியோட எஃபிஷியன்சி 30. கிளியரா? அப்போ டோட்டல் வேலை எனக்கு தெரியணுப்பா. டோட்டல் வேலை என்னவாப்பா இருக்கும்? ஏ வந்து முழு வேலையை 35 நாள்ல பார்த்துறாராம். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 40. ஏ ஒரு நாளைக்கு 40 வேலை பார்த்தா 35 நாள் பார்த்தா அந்த வேலையை முடிக்க முடியும். அப்போ 35 பெருக்கல் 40 எவ்வளோப்பா? 35 பெருக்கல் 2 140. அப்போ 1400 யூனிட்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அப்போ டோட்டல் ஒர்க் 1400 யூனிட். இதுல பியும் சியும் சேர்ந்து இணைந்து 10 நாள்ல வேலை பார்க்குறாங்களா? அப்போ பியும் சியும் சேர்ந்து யாரும் பியும் சியும் சேர்ந்து பி எவ்வளோ சி எவ்வளோ? பியோட எஃபிஷியன்சி 28, சியோட எஃபிஷியன்சி 35. ரெண்டையும் கூட்டணும்னா எவ்வளோ வரும்? 28 35 கூட்டணும்னா 33 63. எத்தனை நாள் பார்க்குறாங்களா? 10 நாள் பார்க்குறாங்களா? ஒரு நாள் 2 நாளில் 10 நாள் பார்க்குறாங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 63 எஃபிஷியன்சினா 10 நாளில் 630 யூனிட்ஸ் வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க. அந்த 10 நாளில் 630 யூனிட்ஸ் வேலை பார்த்து யாரு பியும் சியும் வேலை பார்த்து முடிச்சுட்டாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 0 7 13 6 போச்சுன்னா 7. மீதி ரிமைனிங் வேலை எவ்வளோ இருந்திருக்கும்? 770 யூனிட்ஸ் இருந்திருக்கும். அந்த வேலையை ஏ மட்டும் பார்க்குறாரு. ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 40. ஓகேவா? 4 கிடையாது 40. அப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிக்கலாம். இதை அடிச்சோன்னா ஒரு நாளா 4. இதை அடிச்சோம்னா எனக்கு என்ன வரும்? ஒரு நாளா 4. ஓகேவா? 77/4 அடிச்சா எனக்கு என்ன வரும்? 19 1/4 நாட்கள்னு வரும். ஸோ இந்த கொஷின் தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? புரியலன்னா தயவு செஞ்சு திருப்பி பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் ஆஃப்லைன் கிடையாது இல்லையா, ஆன்லைன் தானே. திருப்பி எத்தனை டைம் வேணா பார்த்துக்கலாம் தானே. ஓகேவா? ஆஃப்லைனா தான் நம்ம திருப்பி ஒன் டைம் சொல்லணும். புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி போட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒவ்வொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு காரணமும் கொஸ்டின்ஸை பொறுத்து தான் நான் வந்து அந்த இடத்துல அப்ரோச் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் ஸ்மார்ட் அப்ரோச். இதை தாண்டிட்டு ஷார்ட்கட்டா உங்க வேலைக்கே ஷார்ட்கட்லாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. சீரீஸ் தான். என்ன சொல்றாங்க? 2, 3, 5, 9, x, 33, y. அப்போ இந்த XYங்கிற இடத்துல என்னெல்லாம் வரலான்னு கேட்குறாங்க. அப்போ இங்க 2 3 மாற 1, 3 5 மாற 2, 5 9 மாற 4. இங்க பாருங்க 1 2 4 அப்படியே போக டபுள் ஆகிட்டே போகுது. அப்போ 8 தானே வரணும். அடுத்து 8 தான் வரணும். அதுக்கடுத்து 16 தான் வரணும். அதுக்கடுத்து 32 தான் வரணும். அப்போ பாருங்க 9 + 8 17, 17 + ஒரு 16 33, 33 ஒரு 32 கூட்டம்னா 65. 65. அப்போ எக்ஸோட வேல்யூ 17, ஒய்யோட வேல்யூ 65. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் எவ்வளோவா இருக்கும்? 17 + ஒரு 65 எவ்வளோப்பா? எவ்வளோ? 75 82. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? 82 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 22வது கொஸ்டின் பாருங்க. இந்த படத்துல ஒரு ரஜினி சொன்ன மாதிரி ராமையா அப்படின்ற மாதிரி எல்லாமே ராலே இருக்கு. இது லாஸ்ட் டைம் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கட் காப்பி பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க. ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ரமணாதானின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. கிளியரா? ஸோ இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் புரியுற மாதிரி எழுதுறேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இது பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள்ல வரும். ஓகேவா? ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதன் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ஃபீமேல் அப்படின்னா இவங்களோட மாமனார் அப்படிங்கும்போது இவங்க ஹஸ்பண்டோட அப்பாவை தானே அவங்க வந்து மாமனார்னு சொல்ல முடியும். அப்போ ராமநாதன். ஓகேவா? ஸோ இவரோட பையன்
என்ன சொல்றாங்க, ஒரே பையன், வேற வேற பையன் கிடையாது. ஓகேவா, ஒரே பையன் யாரு, மகனான ராமன். அப்போ அவங்க தானே அவங்களோட ஒய்ஃபா ஹஸ்பண்டா இருப்பார், இவர் தான் ராமன். இவர் ராமன் ராகவியின் தந்தையா. அப்ப ராமன் யாரோட தந்தையா, ராகவியோட தந்தையா, ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரியம். அப்போ ராகவியோட சகோதரியாரா ரமணி. இவங்க ஜெண்டர் பத்தி சொல்ல, ராகவி ஆனா பெண்ணன் பத்தி பேசவே இல்லை. ரமணி வந்து ராகவியோட சகோதரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க, ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்கிறான். அப்போ ராமநாதனுக்கு என்ன உறவா இருப்பாங்க, ராமநாதன்ல இருந்து பார்த்தோம்னா என்ன உறவா இருப்பாரு, அப்படியே இங்க பார்த்தோம்னா எப்படின்னா இருப்பார், பேத்தியா இருப்பாங்களா, மயம் உள்ள பேத்தியா இருப்பாங்க. மயன் வழியில வந்த, மகன் வழியில வந்த பேத்தியா இருப்பாங்க. இங்க பேத்தி, கிராண்ட் டாட்டர் அப்படின்னு தான் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சண்டே அப்படிங்கிறது 2 ஆகவும், டியூஸ்டே என்பது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆகும், டியூஸ்டே என்பது 3 ஆகும், தேர்ஸ்டே என்பது 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, அப்போ இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இங்க எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்ப்பா. இங்க ஏங்கிறது ஒரு வவல்ஸ், யூங்கிறது ஒரு வவல்ஸ். ஸோ 2 வவல்ஸ் இருக்கு, 2. இங்க பாத்தீங்கன்னா ஈங்கிறது ஒரு வவல் இருக்கு, யூங்கிறது ஒரு வவல் இருக்கு, ஏங்கிற ஒரு வவல் இருக்கு. ஸோ 3 வவல்ஸ். அதே மாதிரி இங்க யூங்கிறது ஒரு வவல் இருக்கு, ஏங்கிற ஒரு வவல் இருக்கு, அதனால 2. அப்போ மண்டேல எத்தனை வவல்ஸ் இருக்கும், ஓ வவல்ஸ், அப்புறம் ஓங்கிற ஒரு வவல் இருக்கு, அப்புறம் ஏங்கிற வவல் இருக்கு. ஸோ மண்டே 2 தான் வரும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடையின் 2 நோக்கு நிலைகளை காட்டப்பட்டுள்ளன. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குங்க. இந்த விருப்ப உருவத்தை கோடுகளுடன் மடிப்பதன் மூலம் எந்த பகடையை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஸோ இப்போ பாருங்க, இதை வச்சு நான் எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுன்னு நான் என்னால் சொல்ல முடியும். இங்க பாருங்க, இங்க எல் இருக்கு, இங்க எல் இருக்குப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் டைஸ், செகண்ட் டைஸ். ஃபர்ஸ்ட் டைஸ் கிளாக் வைஸ் நான் எடுத்தேன்னா n இருக்கு, அதுக்கு அடுத்து q இருக்கு. இங்க கிளாக் வைஸ் எடுத்தேன்னா o இருக்கு, அடுத்து p இருக்கு. ஓக்கு அப்புறமா கிளாக் வைஸ்ல p இருக்கு. ஓகேவா? அப்போ கண்டிப்பா n-க்கு ஆப்போசிட்டா o தான் இருக்கணும், q-க்கு ஆப்போசிட்டா p தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இதுதான் வரணுங்கிறாங்க. எந்த டைஸை க்ளோஸ் பண்ணோம்னா மேல இருக்கிற டைஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஏதோ இந்த இங்க இருக்கிற டைஸை ஓபன் பண்ணா கீழே இருக்கிற எந்த டைஸ் வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட்டா வரணும் அப்படின்னா Qக்கு ஆப்போசிட் P, Qக்கு ஆப்போசிட் L இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து Qக்கு ஆப்போசிட்டா N இருக்கு. ஆக்சுவலா Qக்கு ஆப்போசிட்டா P தான் வரணும். அப்போ இது கிடையாது. Qக்கு ஆப்போசிட்டா N இருக்கு, இது கிடையாது. அப்போ இது வராது. அப்போ Qக்கு ஆப்போசிட்டா P இருக்கு, Nக்கு ஆப்போசிட்டா O இருக்கு, அப்போ Lக்கு ஆப்போசிட்டா M இருக்கு. கண்டிப்பா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும், அது M மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஆப்போசிட் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்பா. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 25வது கொஸ்டின். ஸோ ரிமைனிங் போர்ஷன் எதெல்லாம் நம்ம வரைஞ்சோம்னா வரும்னு கேட்குறாங்க. இந்த கோடு, இந்த ஹரிசாண்டலா இருக்கிற கோடு பாருங்க, இங்க வரைக்கும் போயிருக்கு. கிளியரா? அடுத்தது பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு கோடு இப்படியே வந்துருச்சு, நேரா வந்திருக்கு. நான் கொஞ்சம் கோணையா வரைஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற கோடு இங்க இருக்கிற மாதிரியே தான் இங்க வரணும், அப்படியே இங்க வரணும். இங்க இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா எங்க வரைக்கும் வருது, இங்க வரைக்கும் இருக்கு. கிளியராப்பா? அப்படியே இந்த கோட்டை கிராஸ் பண்ணி இங்க வரும். இந்த இடத்துல தான் வந்து முடியணும். ஓகேவா? கீழே இந்த இடத்துல வரக்கூடாது. அப்போ இங்க இந்த மாதிரி வரல, இது பாருங்க இந்த இடத்துல போயிட்டு இந்த கார்னர்ல போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு, பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த கார்னர்ல போயிட்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. இங்க பாருங்க, இது கார்னர்ல போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இதுவும் கிடையாது. இந்த பக்கம் இப்படிதான் வரணும், இங்க வந்து முடியணும். இங்க வந்து முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பார்த்தாலே போட்டு போயிடலாம். கிளியராப்பா?
புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம வீடியோ லிங்க் ஆகட்டும், கிளாஸோட பிடிஎஃப் ஆகட்டும், கிளாஸ் நோட்ஸோட பிடிஎஃப் ஆகட்டும், இது எல்லாமே டெலகிராமில் கொடுத்துருவோங்க. அது இல்லாமையும் நம்ம யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கமெண்ட்டுக்கு கீழே எப்படியாவது ஏதாவது ஒரு மூணு இடத்துல டெலகிராம்லையும் நான் கொடுத்துருவேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சுருவேன். இந்த 3 இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் கண்ணுக்கு தென்பட்டாலும் கூட நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10 டேஸ்க்கான 10 பிளான் இருக்க போகுது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எல்லாரும் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? என்னோட உளவுத்துறை சொல்லுது எங்ககிட்ட. ஸோ அதனால் நிறைய பேர் 82% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கு நல்லது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு டெஸ்ட் நம்பர் 6ல் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 5ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொன்னன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.